ரீசெண்டாக மவுண்ட் ரோட் பக்கம் போகும்போது நல்ல ஒரு பிரியாணி சாப்பிடணும். நம்ம வந்து இடம் தான் அந்த அஜீஸ் மில்க் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்க உமர் சிக்கன் பிரியாணி. இது வந்து கிரீம்ஸ் ரோட் 1000 லிட்டர்ஸில் இருக்குது. ஸோ இந்த உமர் சிக்கன் பிரியாணியில் வந்து என்னெல்லாம் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட கிடைக்கிற இந்த தந்தூரி. ஸோ வெளியிலேயே அடுப்பு வச்சு தந்தூரிலாம் பண்ணி கொடுக்குறாங்க. இது தந்தூரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த அடுப்பில் வந்து சுட்டு கொடுக்குறாங்க. அது வந்து ரொம்பவே ஸ்பெஷல். அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் பிரியாணி அண்ட் குவார்ட்டர் தந்தூரி எல்லாமே கிடைக்கும். ஜஸ்ட் 90 ருபீஸ் பிரியாணி, 90 ருபீஸ்க்கு வந்து குவார்ட்டர் தந்தூரி கிடைக்கும். ஸோ நம்ம இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு குவார்ட்டர் பிரியாணி வாங்கியாச்சு. பிரியாணி கூட பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பச்சடி அண்ட் ஆனியன் ரைத்தாலாம் வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ கூட நல்ல 2-3 பீசஸ் போட்டு குவார்ட்டர் பிரியாணிலே பீசஸ் நிறைய போட்டு தருவாங்க. அதுவுமே வந்து ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். அண்ட் இவங்க கொடுக்குற அந்த தந்தூரி சட்னி அந்த ஆனியன்லாம் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு பெரிய 1/4 பீஸ் 90 ருபீஸ்க்கு இவ்வளோ தாராளமாக அந்த பிரியாணியோட வச்சு சாப்பிடும்போது செம்ம ஒரு காம்போவாக இருக்கும். இவங்க பிரியாணியுமே சூப்பராக இருந்தது. நல்லா சிக்கன்லாம் சாஃப்டாக இருந்தது. நல்ல அந்த ஆனியன் ரைத்தா சிக்கன்லாம் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பிரியாணிக்கு டெட்லி காம்போவாக அந்த தந்தூரியை வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் மவுண்ட் ரோட் சைடு 1000 லைட் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த உமர் சிக்கன் பிரியாணி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்தில் இருக்க சேட்டா பட்டர் மில்க் போயிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மசாலா பட்டர் மில்க்லாம் கொடுப்பாங்க. கூட பூந்திலாம் அந்த பீனட்லாம் போட்டு கொடுப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு இந்த பட்டர் மில்க் சாப்பிட்டிங்கன்னா செம்ம ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பாய்.